A 4 ohm resistance wire is doubled. அப்போ இப்படி இருந்த ஒயரை அப்படியே மடக்கிறாங்க. மடக்கினா என்ன ஆயிரும்? இப்படி வந்துடும். இப்படி வந்துடுமா? டபுள்டுனா அப்போ ஏரியா வந்து அதிகமாகிடுச்சு, லென்த் வந்து பாதி ஆயிடுச்சு. அப்படி தானே அர்த்தம்? சரி, இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆருக்கு என்ன ஃபார்முலா? ரோஎல் பை ஏ. ரைட். இப்போ ஒரு சேஞ்சஸ் பண்ணுறீங்களா? அப்போ அந்த சேஞ்சஸ் வந்து ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து மெட்டீரியலை பொறுத்து தான் மாறும். ஆனால் அதே மெட்டீரியல் தான், ஆனால் ரொம்ப பிரச்சனை இல்லை. இப்போ எல் டேஸ் பை ஏ டேஸ். ஓகேங்களா? ரைட். இப்போ நான் எல் டேஸ்க்கு என்ன ஃபார்முலா? ரோ எல் டேஸ் என்னவா மாறிடுச்சு? ஏற்கனவே இருந்ததில் எல் பை 2வாக மாறிடுச்சு. ஏ டேஸ் என்னவா மாறிடுச்சு? 2ஏவாக மாறிடுச்சு. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? ரோ எல் பை 4ஏ. அப்போ ஆர் டேஸ் ஈக்குவல் டு என்னது? ரோ எல் பை 4ஏவா? ரோ எல் பை ஏ தான் என்னது? ஆர். அந்த ஆரோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க? 4 ஓம். அப்போ இதுக்கு பதிலாக 4ன்னு போடலாமா? டிவைடட் பை இன்னொரு 4 இருக்கா? அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 1 ஓம்.